ஆளாளுக்கு ஒவ்வொரு சமையல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை. தனியா எவ்வளவுதான் சமைச்சு வச்சாலும் யாரும் இங்க சாப்பிடுறது இல்ல. எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அதான் மிச்சம் மீதி புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா, புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா. ஐயோ அவசரையா, காத்து வரக்கூடாது. வேண்டுட்டியா? கேந்து முடியல, தூக்கி விட. வலிக்குது. எங்கே வலிக்குது? இங்க வலிக்குது. ஐயோ கீழே விழுந்தா இங்கே வலிக்கும். எந்த படத்தை திருட்டு தோலை தூக்கி இங்க போட்டிருக்கானே, ஓரமா போடக்கூடாதா? எல்லாம் உங்க பொண்ணு பண்ண வேலைதான். ஏமா படத்தை தின்னிய தோலையும் தின்னு இருக்கப்படாதான். ஐயோ போச்சு போச்சு. உடம்பு தோலை ஊச்சி வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வாழைப்பட தோல் இங்க தெரியுது. யார விட வைக்க திட்டமிட்ட? நீ தப்பிச்சுக்கிட்ட நினைச்ச காலை உடைச்சு கழுத. போயிட்டு போய் எடுத்துட்டு வா. என்னையா முறைக்கிற? எல்லாம் ரெடியா இருக்கு. நீ போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க கொட்டிக்க. இத பொறுக்கிட்டு போ. சரி இந்த பாரு, என்கிட்ட பைசா கிடையாது. மாமனார் வீட்டுல இருந்து பணம் வந்த உடனே வந்து வாங்கிட்டு போ. இப்ப நீ போ. அத்தையம்மா முத்து வா. வா தம்பி வா. ஊர்ல முதலாளி எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ரூபா அம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வர சொன்னாரு முதலாளி. ரூபா அம்மா எங்க? அத்தை மாமனார் வீட்டுல இருந்து பணம் வந்துடுச்சு போல இருக்கேன். சரி நான் எதுக்கு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்கி போறேன். ஐயோ போய். அத்தையம்மா இது யாரு? அது வந்து நானே சொல்றேன் சார். என் பேரு ஏழுமலை. நான் தான் இந்த அத்தைக்கு அவங்களுக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லலையே? போ போய் தர போ. நீ உட்காரு முத்து. ரூபா குட்டி. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வரட்டுமா சார்? என்னத்த முத்து முத்து அதுக்கு என்ன? என்னடி? ஐயோ மூட்டை மூட்டையை சரி பண்ணு பண்ணு. அப்படித்தான் நல்லா முடிக்க. முத்துவா பாப்பா வா. பாத்து ரூபா குட்டி பாத்துமா. வாயும் வயிறுமா இருக்காளேன்னு பாத்துட்டு போல. நீயாவது வந்தியா? ரூபா குட்டி முத்து உன்னை சும்மா பாத்துட்டு போக வரல, பணம் கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கு. அப்படியா? எவ்வளவு பணம்? முதலாளி 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வர சொன்னாரு. வாங்கிக்கமா. 10,000 தானா? நான் என்னமோ முத்து நிறைய கொண்டு வரோம், பிரசவம் வரைக்கும் தாழும் நினைச்சேன். அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்படுமா? முத்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். காப்பி சாப்பிட்டுட்டு போறியா? காப்பியா? வேண்டாங்கறியா? உனக்கு என்னப்பா, ராஜா விட்டு கண்ணு குட்டி காப்பி குடிச்சிட்டே வந்திருப்ப. இப்பதான் தெருவுக்கு 3 ஹோட்டல் இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க. ஹோட்டல்லாம் வேணாம். நான் அடுத்த பஸ்ஸே புடிச்சு உஷாமா வீட்டுல போய் அங்க சாப்பாடே சாப்பிட்டுறேன். சரி வரட்டுமா? அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் எப்படிதான் காலத்தை தள்ள போறேன்? உன் புருஷன் ஜெயிலுக்கு போறது ரொம்ப புதுசு பாரு. கோச்சுக்காத கொஞ்சம். நீ குடுக்கறத வச்சுதான் நான் காலத்தை ஓட்டணும். இந்த பாரு, இப்படி சில்லறையா வாங்கிட்டு இருக்காத. முழுசா பிள்ளைய பத்தி எங்க கிட்ட கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கினீங்கன்னா ஏதாவது கடை வச்சு பழச்சுக்கலாம்ல. என்ன மஜம் 200 ரூபாய் கொடுத்திருக்கேன். குழந்தை வேற உருண்டு திரண்டு பெத்து கொடுக்கணும்னு சொல்ற. பின்ன என்ன பணக்கார வீட்டுல வளர போற குழந்தை முத்து? வா முத்து. எந்த முத்து? ஓஹோ, நம்ம உசாமா மாமனார் வீட்டுல முத்துன்னு ஒரு தண்டசோர் இருக்குன்னு சொன்னியே, அதுதான் இது. எங்க அக்கா. அக்காவா? எடுப்பு சோறுன்னு நினைச்சேன். யாரே எடுப்பு சோறு? முத்து நீ கோச்சுக்காதப்பா. நான் உன்னை தங்கமான பிள்ளைன்னு சொன்னேன். இது கொஞ்சம் காது செவிடு. எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். நீ வாப்பா, நீ வா நீ வா நீ வா. இரு இரு. எடுப்பு சோறு. எங்க உஷா கண்ண பாரு எப்படி குதிக்குதுன்னு. உஷா கண்ணு இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஐயோ என்னது அநியாயமா இருக்கு. என்னது அநியாயம் இருக்கு? என்னது அநியாயம்? உஷாமா இப்படி குதிக்கிறாங்களே, வயித்துல இருக்கிற குழந்தை என்ன ஆகுறது? அதுவா, புள்ள காட்சி பொண்ணு குனிஞ்சிரு வந்து வேலை செய்யணும். எங்க உஷா கண்ணுக்கு தான் ஒரு வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லையே, அதனாலதான் இந்த எக்ஸசைஸ். அப்படியா? நல்லா குதிங்க. நீ அப்புறம் குதிக்கலாம். எங்க வந்த? முதலாளி உஷாமா பாத்துட்டு வர சொன்னாரு. சும்மா தான் பாத்துட்டு வர சொன்னாரா? இல்லையா, 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்காரு. 10,000 தானா? வேண்டாமா?
அம்புஜா அந்த பணத்தை வாங்கி டாக்டருக்கு அட்வான்ஸ் கொடு. பின்ன என்ன இது அட்வான்ஸ் கொடுக்கத்தான் சரியா இருக்கும். மத்த செலவுக்குலாம் என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோ. சரி நீ என்ன இப்பவே புறப்பட்டுட்டியா? ஆமாமா நீ புறப்படுவிய. உன் முதலாளி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. உனக்கு ஒரு வேளை சோறு போடணும்னு தான் இன்னைக்குன்னு எங்க வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு. நாங்களே ஹோட்டல்ல எடுப்பு சோறு எடுக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ற, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிடு, வலது பக்கம் ஹோட்டல்ல சாப்பிடு, நல்லா இருக்கும். இடது பக்கம் ஹோட்டல்ல சாப்பிடாத, அளவு சாப்பாடுதான் உனக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. அப்ப மத்த செலவுக்கெல்லாம் அடுத்த மாசம் நீ தானே பணம் கொண்டு வருவ. சத்தியமா நான் வரல. ஏன் வரங்க, பசிக்குது. பசிக்குதுன்னா நாங்களே எடுப்பு சோறுதான். அப்பாடி நல்ல வேலை வயிற்று வச்சு கட்டிக்கிட்டு இருந்தோம் இல்ல என்ன. ஒரிஜினலா பத்திக்கிட்டு வந்து நிக்கிறாளே. உஷா கண்ணு உஷாராயிரு, டூப்ளிகேட் நீயே காட்டி கொடுத்து போல இருக்கேன். நம்மளது ஒரிஜினல் தானே ஞாபகம் வச்சுக்க. அங்க பாருங்க, அவன் நிஜமாவே பத்திட்டு வந்துட்டாளே. நம்மளது போலி குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வாய மூடு. நீயே பயத்துல குட்டெல்லாம் உடைச்சிருவா போல இருக்கே. நிஜத்தை விட நடிப்பு தான் எடுப்படும். நம்ம குழந்தை போலிங்கிற நினைப்பே மறந்துரு. சொத்த ஞாபகத்துல வெடி. பாத்து வாமா. நில்லுங்க அப்படியே. யாரும் உள்ள போக கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். லட்சுமி கொண்டு வாங்க. வாங்க வாங்க. லட்சுமி, இந்த குடும்பத்து பேரை காப்பாத்த வந்த குழந்தைங்க நல்லா சுத்து. சுத்து இங்க சுத்து. அங்க ஊத்திடு. பொட்டி இப்ப வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க.